நாங்கள் இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். களத்துக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலாக போய் வரங்கட்டு எங்கள் கந்தத்தையோட புள்ள வந்து என் புள்ள வயிறு இன்னும் ஏறிச்சு 23 நாளாக ஏறிச்சு. தலைப்புறம் வெட்டு கழுத்து நேரமெல்லாம் வெட்டிட்டுக்கான். அவனை தயவு செய்து சொல்கிறேன், தூக்குத்தாளில் கூட கொடுத்துருங்க. சாம்பலா போயிடுச்சு. 18 வயசு சாம்பல். தொலைத்துவிட்ட கன்றுக்குட்டியை தேடி அலையும் தாய்ப்பசு போல அம்மா அம்மா என கதறினார் அந்த தந்தை. ஆனால் கன்றுக்குட்டி வந்தாலும் அந்த தந்தையின் பாசமகள் வரப்போவதே இல்லை. அவளை ஏற்கனவே சுட்டு சாம்பலாக்கி விட்டார்கள். தங்கள் மகள் இனி வரப்போவதில்லை என்ற உண்மைதான் அவர்களை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினது போல குத்திக்கொண்டே இருக்கிறது. அவரெல்லாம் ஏறிச்சு. உனக்கு கேட்டா கூட நான் கொடுத்துருப்பில்ல. என்கிட்ட வந்து சொல்லி இல்லை, கேட்டா கூட உன்னை நான் கொடுத்துருப்பேன். கட்டின்னு கூட போடான்னு கூட துவச்சி போயிட்டு இருப்பேன். சுத்தமாக வெட்டி போட்டான். என்னால என் புள்ள விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நாங்கள் அவர்களை விழுப்புரத்தில் சாலையோரத்தில் தான் சந்தித்தோம். அவர்களுக்கு வீடில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். வீடு இருக்கிறது. நேற்று வரை அந்த வீடு அன்பு விளையும் பூமியாக இருந்தது. அந்த வீட்டிற்குள் தரணியின் அன்பு, தரணியின் கோபம், தரணியின் இளமை துள்ளல், தரணி எழுதிய கவிதை என எல்லாமும் இருந்தது. ஆனால் அவள் இல்லாத வீட்டில் எங்கு திரும்பினாலும் அவள் இருப்பது போன்ற உணர்வு தாய் செல்லியம்மாவையும் தந்தை சுதனையும் வதைத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இனியும் அந்த வீட்டில் இருக்க முடியாது என வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கூட இருக்கும், நல்லா அது முகமாக தெரியுற மாரி இருக்குது. அது நினப்பாக இருக்குது, அது ஞாபகமாகவே இருக்குது. வேலை செஞ்சுட்டு ஓடி அந்த கட்டி பிடிக்கிற பொண்ணு அதே சிந்தனை, அதே ஞாபகமாக, அதே பைத்தியம் பிடிச்சி போகுது. என்னால் அங்கே நிற்க முடியல. அந்த ஊரை விட்டே நான் வந்துட்டேன். அந்த ஊரு வானா எனக்கு அந்த மண்ணு வானான்ட்டு வந்துட்டேன். இப்படி ஆனால் கூட எனக்கு கந்துட்டு பிள்ளாட்டு பத்தில் கூட கந்துட்டு போனான்னு நான் வந்துட்டேன். இந்த வீடு நான் தேடலை. நாங்கள் அங்கே கோயில் குளத்தில் தான் உட்காந்துக்கிறேன். நான் வீடு தேடலை. அனாதே ஆகிட்டோம். மோசக்கார பையன் அனாதே ஆகிட்டோம். அவன் சிந்தை ஒன்றே ரெண்டாவது குழந்தை இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. அது ஒன்று தான் சாம்பலாக போயிடுச்சு. 18 வயசு சாம்பல். என் பிள்ளை இன்னமும் நான் தண்ணி வேண்டி கூட குடிக்க முடியல. என் பிள்ளைய நஞ்சு எனக்கு வவராக ஏறுது. நம்ம கையில வச்சு நின்று நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டாரு. அவனுக்கு நீங்கள் தான் அவனுக்கு எதனா ஒன்று வாங்கி குடிச்சாரு. எனக்கு என்ன எதுவும் வேணாம், எனக்கு சொத்தே வேணான்னு விட்டு கிடச்சிது. எனக்கு என்ன அது வீடு வாசம் வந்து எனக்கு வாழப்போகுது. என் பிள்ளை இருந்துட்டு நான் என்ன. செல்லியம்மா சுதன் தம்பதியின் மகள் தரணிக்கு என்னவாயிற்று? பெற்றோரை இப்படி கதறவிடும் அளவுக்கு நடந்த சம்பவம் என்ன? கேள்விகளுக்கு விடை தேடி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கும் ராதாபுரம் என்ற கிராமத்திற்கு பயணித்தோம். காலை 6 மணிக்கெல்லாம் ஊர் மக்கள் மொத்த பேரும் பதட்டத்துடன் கூடியிருந்தார்கள். காவல்துறையினர் தங்களுக்கு கிடைத்த முதல்கட்ட தகவல் அடிப்படையில் சம்பவத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். தரணி என்ற செவிலியர் மாணவி அங்கே இறந்து கிடந்தார். அதுவும் அதிகாலை 5 மணிக்கு அந்த சம்பவம் நடந்திருந்தது. காலையில் கண் விழித்த அத்தனை பேரின் இதயத்திலும் தரணி கொலை செய்யப்பட்டு விட்டாள் என்ற செய்திதான்
இடிபோல இறங்கியது. பண்ணி வெடிதுங்க. உள்ள செல்ல கொஞ்சம் சாஸ்திரி போட்டு வெளியே வச்சு நான் அங்கே உட்காந்துக்கிறேன் உள்ள. இல்லைடா சத்தம் கேட்குன்னு கிளம்பிப்பாங்க, நான் வெட்டிட்டு ஓடுறோம். ஓ, பிள்ளை கீழே விழுந்ததுதான் தெரியும். என்ன நாங்கள் போட்டோம், தூக்கி மாச்சுன்னு உள்ளே வெட்டான் பழகுது. தூக்கி வந்து வெளியே போட்டான், போய் தூக்கிடேன், தலை கிழத்தோணும். ஐயோ, கொடுமை கொடுமையிலும் கொடுமை, பொருத்தமான கொடுமை. இதோ இந்த வாழை மரத்தின் அடியிலேயே தரணி வீழ்த்தப்பட்டு கிடந்தாள். அவளது கழுத்து அறுக்கப்பட்டிருந்தது. பின்தலையில் பலத்த வெட்டுக்காயம் இருந்தது. சிகிச்சை அளித்து காப்பாற்றுவதற்கு தரணிக்கு எந்தவித வாய்ப்பினையும் விட்டு வைக்கவில்லை அவளது காதலன் கணேஷ்ராஜ். ஆம், தரணியின் காதலன் தான் இத்தனை துயரத்திற்கும் காரணம் என்கிறார்கள் காவல்துறையினர். அவன் அன்றைக்கி நைட்டு பூரா அங்கேயே இருந்தான்றாங்க. கண்ணாலையும் நான் பார்க்கல, காதாலையும் கேட்கல. அதுவும் வந்து என்கிட்ட இந்தமாரி சொல்லவும் இல்லை, என் பிள்ளையும் சொல்லவும் இல்லை. அன்றைக்கி பூரா அங்கே தான் இருந்தான், அன்றைக்கி பூரா இருந்தான்னு அவன் தான் ஸ்டேஷன் உள்ள போய் சொல்லிக்கிறாங்க. அது கூட எனக்கு தெரியாது. நான் போனதெல்லாம் சொல்லிக்கிறேன். அவங்க நல்லா வெடிஞ்ச பிறகு தான் எழுந்து வெளியே வருவாங்களே. நான் 3 மணிக்கு எழுந்து யானை பணம் கழிட்டு தண்ணி முண்டு வச்சுட்டு நான் வந்துடுவேன் வேலைக்கு. துணி காந்தா துவச்சி போட்டு நான் வந்துடுவேன். அன்றைய நாள் அவங்க எழுந்து வரவே இல்லை. நான் வந்துட்டு பிறகு நல்லா வெடிஞ்ச பிறகு தான் பாத்ரூமுக்கு போய்க்கிறாங்க. பாத்ரூம் போன வரட்ட இந்த மாதிரி இருக்கு. விழுப்புரம் மாநகராட்சியில் செல்லியம்மாள் சுகாதார பணியாளராக பணிபுரிகிறார். தந்தை சுதன் கரும்பு வெட்டும் கூலி வேலை பார்த்து வருகிறார். செல்லியம்மாளும் சுதனும் தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் தரணி. அவர் +2 முடித்திருந்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள ஒரு நர்சிங் கல்லூரியில் மேல் படிப்பிற்காக சேர்த்திருந்தார்கள். ஆனால் தரணிக்கு சென்னை வேளச்சேரியில் தங்கி படிப்பதற்கு விருப்பமில்லை. முன்னதாக விக்கிரவாண்டி மதுரப்பாக்கத்தைச் சேர்ந்த கணேஷ்ராஜ் என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தார் தரணி. சம்பவம் நடக்கும்போது அங்கே படிக்கலையா, இங்கே வந்துட்டாங்களா? நான் நம்ம இட்டு வரேங்க, என்னை கூப்பிட்டு வர சொல்லி என்னை இட்டு போது தாத்தான்றா. ஏன் நாங்கள் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலோ? பின்னா 4 மாதம் படிக்கணும் தாத்தான்னா முதல்ல. அதுக்கு என்ன முடிச்சுட்டு வா, இன்னும் 2 மாதம் முடிஞ்சு போச்சு. இல்லை 3ஆம் மாதம் நடக்குது, இன்னும் 1 மாதம் தானே அப்படின்னா நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு அங்கே வந்து படிக்க போகிறேன்ட்டான். விழுப்புரத்தில் அப்புறம் விழுப்புரத்தில் படிச்சுட்டு இருந்தால் 2 நாள் திங்கக்கிழமை விட்டான். செவ்வாய்க்கிழமை போனால், புதன்கிழமை போனால், வேலைக்கிழமை போனால், வெள்ளிக்கிழமை வெட்டிட்டான். 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாங்களாம்மா? லவ்வில் மயிர் அது என்ன பண்ணுறது, அந்த தெவிட மாவன் அந்தமாரி அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. இவளை கேட்டாலும் பதில் சொல்லவும் இல்லை. வண்டி வெட்டிட்டு போட்டான். ஒரு சம்பவம் நடந்து முன்னாடி அவங்கள 2 பேரும் பேசினதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஃபோன் பண்ணுவா வீட்டில், யாருக்கு ஃபோன் பண்ணுன்னு கேட்டாக்கா, ஏன் இந்தமாரியே பண்ணியிருந்தா என்னடி அர்த்தம்? இல்லை எங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறீங்க, இப்போ பேசாத இருக்கணும். மதுரப்பாக்கத்தைச் சேர்ந்த கணேஷ்ராஜுக்கு ராதாபுரத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க ராதாபுரத்திற்கு அடிக்கடி வந்து போனதால் தரணியின் கண்ணில் பட்டு இருவரும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். காதலர்கள் இருவரும் ஓருடலாக சுற்றி வந்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போதெல்லாம் நிறைய அனுபவங்களை பெறுவோம். அப்படித்தான் கணேஷ்ராஜ் சமீப காலமாக ஆந்திராவில் உள்ள ஒரு கல்குவாரியில் வேலைக்கு சேர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் தரணி படிப்பிற்காக சென்னை வேளச்சேரிக்கு வந்துவிட்டார். அதாவது கணேஷ் ஆந்திராவில் இருக்க, தரணி சென்னையில் இருக்க, இருவருக்குமான உறவில் விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கணேஷின் நண்பர்கள் சிலர் மூலம் கணேஷுக்கு போதை பழக்கம் ஏற்பட்டிருப்பதை கண்டுபிடித்த தரணி கணேஷை கண்டித்திருக்கிறார். போதையை விட முடியாவிட்டால் என்னை விட்டுவிடு என கராராக கூறியிருக்கிறார் தரணி. அதே சமயம் கணேஷ் இதனை வேறு விதமாகவும் பார்த்தார். அதாவது தரணி சென்னைக்கு சென்று வேறு ஒரு பையனை காதலிக்க ஆரம்பித்து விட்டார் என நினைத்தார் அவர். தனது போனை எடுக்க மறுக்கும் தரணியை நேரில் சந்தித்து பேச நினைத்திருக்கிறார் கணேஷ்ராஜ். பொண்ணு வந்து அவன் கேட்கலையே, பொண்ணு வந்து கேட்கல. இமாம் அதான் வழிகாரில் போகக்குள்ள வரக்குள்ள மடக்கி பேசுறது பழகுது. என்னை தவிர நீ யாரையும் கட்டிக்க கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. நீ யாரை அப்புறம் கட்டிக்கிற, நீ யாரை போகிறன்னு நான் பார்த்துட்றேன். இப்படியாவது நம்ம முன்னுக்குள்ளே சொல்லாமே என்கிட்ட மறைச்சி வச்சிச்சு புள்ள. என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை.
சொல்லாதே வச்சிருந்து இந்த தாலி அறுத்த பையன் என் புள்ளைய அறுத்து போட்டான். தரணி மறுத்த போதும் கணேஷ்ராஜ் விடுவதாக இல்லை. ஒருமுறை தரணியை தேடி அவரது வீட்டிற்கு சென்றபோது கணேஷ்ராஜை தரணியின் அம்மா, தாத்தா ஆகியோர் அடித்து உதைத்துள்ளனர். இனி அவளை பார்க்க வரக்கூடாது என்று கடுமையாகவும் கூறியிருக்கின்றனர். இங்கே ஒரு நாள் அவங்களுக்குள்ள தெத்துக்கின்னு ஓடான் உள்ள ஓடியாந்தேன். அப்புறம் நானும் என் பொண்ணு இருந்தான். இத்தை பிடிச்சி தூக்கி அப்படி போட்டான். எதை பிடிச்சி? எங்கள் பேத்திய நானும் என் பொண்ணு இருந்தால் அடித்தேன் முதல்ல. அதுலேருந்து இவன் எனக்கு கட்டிக்க மாட்டேன்ட்டான். எம்மா நான் அவனை கட்டிக்க மாட்டேன்ட்டான் அவங்க அம்மா கிட்ட. ஆனால் அந்த பையனை கட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சம்மதம் இருந்துச்சு அவங்களுக்கு? யாருக்கு? உங்கள் மகளுக்கு. என்ன மகளுக்கு இருந்து யாருக்கு தெரியும்? வெளியே சொல்லவே இல்லை அந்த நாயே. பேத்தி சொல்லவே இல்லை? எத்தனை சொல்லலை. என்ன பண்ணுறது அவன் பண்ணிட்டு போட்டான். அவன் என்ன வேலை பார்க்குறான் அந்த பையன்? அவன் கொலை பண்ணுற வேலை தானே. அவன் வந்து சரியில்லைம்மா, அவன் ஒரு குடிக்காரங்க. இந்த நன்மை போடுறான், கஞ்சாலாம் அடிக்கிறான். அவன் வானான்னு சொல்லியிருப்பான். நீ என்ன வானான்னு சொன்ன, நீ ஏன் இந்தமாரி பண்ணுன்னு வெட்டிட்டு. பொண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்லையே, நான் அந்த மாதிரி நினச்சிருந்தா நான் அங்கே கூட இட்டுன்னு வந்து கூட முடியாத வச்சுருந்துருப்பேன். சம்பவம் நடந்த நாளில் இரவு முழுவதும் தரணி வீட்டு முன்பாக இருக்கும் இந்த மரத்தின் மீது ஏறி கணேஷ்ராஜ் பதுங்கி இருந்திருக்கிறார். தரணி வெளியே வரவும் மரத்தில் இருந்து குதித்து தரணியின் பின்னால் இருந்து அவரை வளைத்து பிடித்து கழுத்தை அறுத்ததாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முந்தைய நாள் இரவு நண்பர்களுடன் பார்ட்டியில் கலந்து கொண்ட பிறகே இந்த கொடூரத்தை கணேஷ்ராஜ் அரங்கேற்றி இருப்பதாக சொன்னார் தரணியின் உறவினர். அந்த பையன் வந்து அந்த எதிர்க்க ஸ்கூலில் வந்து நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி வெட்டின மரம் முந்தின நாள் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். இந்த கஞ்சா பாட்டிங்கெலாம் எல்லாம் சேர்ந்துன்னு அதான் அந்த மாரி சரக்கு போட்டு அந்த பாட்டை கேக் வெட்டிட்டு அந்த பையன் வந்து அந்த ஸ்கூல் மேலேயே ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்துக்கிறான். ஸ்கூல் மேலே? நைட்டு பில்டிங் மேலே. பில்டிங் மேலேயே. அதுக்கப்புறம் அந்த மரத்து மேலே உட்காந்து காலை நேரத்தில் தூக்க கலக்கத்தில் கண்களை கசக்கிக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த தரணி முன்பு திடீரென குதித்திருக்கிறார் கணேஷ்ராஜ். இதனை சற்றும் எதிர்பாராத தரணி கணேஷிடம் பேச்சு கொடுத்து இயல்பு நிலைக்கு வர முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் தரணியை கொன்றே தீர வேண்டும் என இரவு முழுவதும் கங்கணம் கட்டி கொண்டிருந்த கணேஷ் எதையும் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இருக்கவில்லை. யார் யார் இருந்தாங்க, எப்படி வெட்டினான்னு கேட்டதுக்கு ஒன்று பாத்ரூம்லேருந்து வெளில வந்திருக்கு. வெளில வந்திருக்கோடனே 2 பேர் ஏதோ பேசியிருக்காங்க. பேசினோடனே அவன் இடுப்பில் ஏதோ கத்தி அந்த கரும்பற்ற மாதிரி பட்டா கத்தி ஏதோ ஒன்று வச்சுருந்து முதல்ல வெட்டிக்கிறாங்க. கை இப்படி மறைச்சி இந்த இடத்துல வெட்டிட்டு ஒன்று மயங்கி விழவே தலையில் நல்லா வெட்டிட்டு. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் புள்ள வெட்டி போட்டு பார்க்குறேன். காலாமலையெல்லாம் வெட்டு. எங்கள் அப்பா தான் தூக்கி புள்ளைய வெட்டி போட்டு போயிட்டாம்மா, அவன் இந்தமாரி செஞ்சுட்டு போயிட்டாம்மா. அவங்க பயந்துக்கணும், அழுதுக்கணும், கத்திக்கணும். இங்கேருந்து நான் போய் என் புள்ளைய தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கி மாட்டுக்கு இருக்கிறாங்க. நான் போய் புள்ளைய பார்க்குறேன். போய் பார்த்தா தலைப்புற வெட்டு, கழுத்து நரம்பெல்லாம் வெட்டிட்டுக்கான். அவனை தயவு செய்து சொல்கிறேன், தூக்குத்தாளில் கூட கொடுத்துருங்க. என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் நான் செஞ்சேன். என் வயிறு இன்னும் 23 நாளாக ஏறிச்சு. படிக்க வச்சேன். ஒன்று தான் அவங்க இருந்து பெத்தேன். நான் அது கோயிலாக போய் வரங்கேட்டு பெத்தேன். எங்கள் கந்தத்தையோட புள்ள வந்து என் பிள்ளை என்ன செஞ்சிச்சு, என்ன போச்சு. தனக்கு கிடைக்காதவள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் கணேஷ்ராஜுக்கு தீவிரமாக இருந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல ராதாபுரத்தில் பிறந்தநாள் பார்ட்டி இருப்பதாக நண்பர்கள் அழைக்கவும் ஆந்திராவில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறார். அதாவது தரணியை கொல்வதற்கு முன்னர் ஒரு சைக்கோவை போல பார்ட்டியில் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்தோடு இரவை கழித்திருக்கிறார் கணேஷ்ராஜ். நிறைய பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, யாருமே சொல்லலை. எப்படி இருந்தாலும் அந்த நைட்டில் யார் வராங்க போகிறாங்கன்னு பார்த்துருக்கணும். அந்த பையனுக்கு வேறு சரக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க அந்த நைட்டில். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காம இருந்திருக்காதுல்ல. கத்திலாம் எடுத்து கொடுத்துருப்பானுங்க. அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. அவனுக்கு அவங்க வீட்டாண்ட தான் போட்டு துரத்தி பிடிச்செல்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் இங்கேருந்து அவன் எப்படியா இருந்தாலும் வண்டியில் தானே போயிருப்பான். பாதிர பக்கம் தூரத்தில் போயிருக்க மாட்டான். வண்டி யார் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நிறையா விஷயங்கள் தெரியல, சரியாக சொல்லலை. தரணியின் மரணத்திற்கு பிறகு அவரது தாத்தாவிற்கும் நடை தளர்ந்து விட்டது. விருப்பமே இல்லாமல் வீட்டிற்கு வந்து செல்கிறார். பேத்தி தரணி இறந்து போனதிலிருந்து வீட்டுக்குள் இருள் சூழ்ந்து விட்டது. எங்கு திரும்பினாலும் தரணியின் முகமே தெரிகிறது என்று தரணியின் தாத்தாவும் கூறுவதுதான் வேதனை. கான்ஸ்டேபிள் கூட ஒரு கொலையை பண்ணிக்கிறான். போலீஸ்காரன் பார்த்துட்டு சொல்கிறான், ஏய் இவன் நம்மளால போலீஸ்காரனே கொண்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறானே, அவனை ஓட விட்டு சுட வைத்தானே அந்த மண்டை எடுத்தான். கணேஷ்ராஜை பற்றி அறிந்து கொள்வதற்காக மதுரப்பக்கத்தில் இருக்கும் அவரது வீட்டிற்கு சென்றோம். அவரது குடிசை வீடு ஆள் இல்லாமல் பூட்டி கிடந்தது. கணேஷ்ராஜின் அப்பா சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக சொன்னார்கள். அம்மா கூலி வேலை செய்து வருவதாகவும் சித்தப்பாவின் முயற்சியினால் ஆந்திராவுக்கு கல் உடைக்க சென்றதாகவும் சொன்னார்கள். கல் உடைக்கும் நிறுவனத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பிய கணேஷ்ராஜ் நேராக தரணி வீட்டுக்கு சென்று இப்படி ஒரு படுபாதக செயலை செய்து விட்டதாக கூறினார்கள். இந்த பையனா இது மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு. எப்படி அப்படி பண்ண பையன் கிடையாதா? நல்லா தான் இருந்தான், போனான் வந்தான். திடீர்னு தான் இப்படி சொல்லிட்டாங்க. வேற யாரையும் அந்த பொண்ணு லவ் பண்ணாலும் அப்படியெல்லாம் தெரியாது சார் நம்மளுக்கு. ஆனால் அந்த சம்பவத்தை அப்போ சொன்னாங்க, நல்ல பையன் தான் இது மாதிரி பண்ணிட்டான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மோசமான பையன் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க லவ் பண்ணும்போது தெரியுமா? ஊருக்கே தெரியும். எல்லாமே தெரியும். அந்த ஊருக்கு இந்த ஊரும் தெரியும். ஏங்க அந்த பொண்ணு இங்கே வந்துக்குதுங்க, அந்த ஊர் பசங்க கூட போச்சு போய் அது கெட்டு போச்சு. ஆமாம், அதான் நம்ம நல்ல புள்ள தான் ரவுடி தான், ரவுடி தான் நல்ல புள்ளை ஆகுது. இப்படி போது உலகம். இப்போ எதை சொல்லி நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது. நல்லா தான் குடும்பத்தில் வளருது, நல்லா தான் பேசுது, நல்லா தான் போகுது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னும் போது அந்த பிள்ளைக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. தப்பு பாரு, ஒரு கடைகள் ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுல்ல யாரும். நானா கூட நான் பெத்த அப்பனா ஒரு தாங்கிக்கூடிய சக்திக்கு கிடையாது ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா. கணேஷ்ராஜ் தரணியை விட வசதி வாய்ப்பில் குறைந்தவர். தினமும் உழைத்தால்தான் கூழோ கஞ்சியோ அவரால் குடிக்க முடியும். ஆனால் தரணி வீட்டிற்கு ஒரே பிள்ளை. அவரது அப்பாவின் உழைப்பு, அம்மாவின் உழைப்பு, தலையாரி தாத்தா கட்டி வைத்திருக்கும் வீடு என எல்லாமே அவருக்கு தான். கணேஷ் கூலி வேலைக்கு செல்லும் போது தரணியால் தனியார் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடிகிறது. அதாவது தரணியின் கிராப் மேலேயும் கணேஷின் கிராப் கீழேயும் சென்று கொண்டிருந்தது. தாத்தா அந்த பழக்க வழக்கம் சரியில்லை, பிடிக்கலன்றதுனால இது கொஞ்சம் மெட்ராஸ் பக்கம் போச்சுப்பார். அதனால மாற்றிடுச்சு. சொல்றது புரியுதுங்களா? அந்த மனசை மாற்றிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இதனால அந்த பிரச்சனை தான். தன்னை விட காதலி பணக்காரி என்ற குற்ற உணர்வும் கணேஷ்ராஜுக்கு இருந்திருக்கிறது. வீட்டை விட்டு பிரிந்து எங்கோ கல் உடைத்து வாழும் நமக்கு தரணி கிடைக்க மாட்டாள் என ஒவ்வொரு கல்லின் ஓசையும் அவருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. அதனால்தான் நாட்கள் செல்ல செல்ல அவருக்குள் ஒளிந்து கிடந்த மிருகம் வெளியே வந்துவிட்டது. காதலில் தோற்கும் போது வேறு யாரையாவது கட்டிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைப்பதுதான் மனிதத்தன்மை. எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே.